வெல்கம் காய்ஸ். பொதுவாக தனியார் நிறுவனத்தில் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. எது கரெக்டான நோட்டிஃபிகேஷன், எப்படி ஜாயின் பண்ணலாம், என்ன மாதிரி அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எஜுகேஷன் பர்பஸ் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை முழுக்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. முதலாவது நிறுவனம் வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது இடம் வந்து திருமுடிவாக்கம் சென்னை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதை தொடர்ந்து பதவி அப்படிங்கிறதுல சிஎன்சி விஎம்சி மிஷின் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பாலினம் ஆண்கள் மட்டும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. வீடியோவை பார்த்துருக்கிற ஆண் நண்பர்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஒரு லைக்ஸ் கொடுத்துருங்க. இந்த மாதிரி ரெகுலராக ஜாப் வேணால் சென்னை ஜாப்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஃபைன். பணி நேரம் 8 மணி நேரம், வாரத்தில் 6 நாட்கள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 8 மணி நேரம் வேலை அப்படிங்கிறதையும், வாரம் வந்து 7 நாள் ஒரு வாரத்துக்கு, அதில் 6 நாள் வேலை அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்ல வராங்க. அதுக்கப்புறமா கல்வி தகுதிகள் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ எனி டிகிரி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 10ஆம் வகுப்பில் இருந்து அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதாவது 10ஆம் வகுப்பு படித்தவர்கள் அந்த 10ஆம் வகுப்பு படிப்பை வைத்து விண்ணப்பிப்பாங்க. இல்லை நான் எனி டிகிரி கேட்டகரியில் வரேன் அப்படிங்கிறவங்க எனி டிகிரியை வச்சு விண்ணப்பிப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா சம்பள விவரங்கள் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷராக இருக்கிற பட்சத்தில் மாதம் இதுவும், எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட்டாக இருந்தால் மாதம் இதுவும், ஓடியும் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே சேலரி ஸ்ட்ரக்சர் வந்து, ஓகேங்களா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சலுகைகள் அப்படின்னு பிஎஃப் இஎஸ்ஐ, வருடாந்திர போனஸ், வருஷத்துக்கு ஒரு திருப்பு போனஸ், அதுக்கப்புறமா சம்பள உயர்வு ஆண்டுக்கும் உண்டு, அரையாண்டுக்கும் உண்டு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அடிப்படையில். ஓகேங்களா? அதுக்கப்புறமா பணி நேரத்தில் உணவு, தங்கும் இடம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நண்பா, இப்போ நீங்கள் பார்த்த இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் தான் மறக்காமல் கமெண்ட் பண்ணணும். ஏன்னா எத்தனை கமெண்ட்ஸ் வருது அப்படிங்கிறத பார்த்து தான் அடுத்தடுத்த இது நாங்கள் வீடியோவை மேக் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு வசதியாக இருக்கும். நாளைக்கு இந்த மாதிரி இன்னொரு நோட்டிஃபிகேஷன் ஏதாவது தனியார் நிறுவனத்தில் கண்டிப்பாக கொடுத்துருந்தாங்கன்னா அதையும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக உள்ள என்ன கண்டென்ட் இருக்குது, அது நமக்கு பயனுள்ளதாக இருக்குமா அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் நம்ம அதை பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.